பரம்பரை பகையாளியா இருந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒண்ணு சேர வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருச்சு. ஒரு வடிவேலு கவுண்டமணி காமெடியில வரும். செந்தில் இருப்பாரு அதுல. ஒரு மந்தையில இருந்த 2 ஆடுகள் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொண்டபோது, ஒன்றுக்கொன்று பேச முடியவில்லையே அப்படின்னு சொல்லுவாரு. உடனே கவுண்டமணி சொல்லுவாரு, "ஆடு எப்புட்றா பேசும்?" அப்படிம்பாரு. அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காமெடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பழைய காமெடின்னு வைங்களேன். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகியிருக்குது. அதன் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஏ பாரதிய ஜனதா தலைமையிலான தமிழகத்தில அதிமுக முன்னிலைப்படுத்தி இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில டிடிவி, அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் திரு டிடிவி தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கிறாரு. இவர் வந்து ஏற்கனவே பகிரங்கமா ஒரு சில நேரங்கள்ல என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம வந்து நம்மளுடைய குல துரோகி, நம்மளுடைய இன துரோகி, நம்மளுடைய முழு நேர எதிரி அவங்க யாரு? திமுக. அவிங்கள நம்ம என்ன பண்ணணும்? அவிங்கள நம்ம முடிச்சே விடணும். அவங்கள நம்ம வந்து ஒழிச்சாகணும். அந்த மக்கள் விரோத ஆட்சிய நம்ம ஒழிச்சாகணும். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல நம்ம முடிவுக்கு கொண்டுட்டு வரணும். அதன் காரணமாக நம்முடைய எதிரிகளை பழிவாங்குவதற்காக, நம்முடைய எதிரி திமுகவை பழிவாங்குவதற்காக, நம்முடைய துரோகிகளுடன் நாம் கைகோர்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுச் செயலாளர் மாவட்ட பொதுக்கூட்டத்துல வந்து அவர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. டிடிவி தினகரன். எதிரின்னு சொல்லி திமுகவ சொல்லிட்டாரு. துரோகின்னு சொல்லி எடப்பாடி கே. பழனிசாமி ஐயாவ சொல்லிட்டாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நம்ம துரோகிங்க கூட கைகோர்த்து தான் நம்ம எதிரிகள வீழ்த்தியாகணும் அப்படின்ற மாரி ஒரு வார்த்தைய சொல்லிட்டாரு. மென்ஷன் பண்ணிட்டாரு. அப்பயே எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்துருச்சு. இவர் வந்து அதிமுகவுடைய கூட்டணியில போய் சேர போறான்னு சொல்லிட்டு. எப்படி போ முடியும்? டிடிவி வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி ஐயா வந்து ரொம்ப அவதூறான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி மறுபடியும் போய் அவர்ட்ட போய் கூட்டணி சேர முடியும்? அப்படிலாம் வாய்ப்பு இல்லன்னு சொல்லி நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி இப்ப இப்ப பிஜேபி மூலியமா போய் சேர்ந்துட்டாரு. பிஜேபி கூட தான் நான் நிக்கிறேன். எடப்பாடி கூட பேச மாட்டேன். ஆனா, என் விரோதி கட்சியே திமுக. அந்த கட்சிய நான் ஒழிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்திருக்கிறாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி இவரு போய் என்டிஏ கூட்டணியில சேர்ந்தோனே எடப்பாடி ஒரு அறிவிப்பு குடுத்திருக்கிறாரு. வாங்க எதிரிகளை வீழ்த்த வந்தமைக்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், வருக வரவேற்கிறோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, ட்வீட் போட்டிருக்கிறாரு. வாங்கன்னு சொல்லி வாழ்த்து கடிதம் அனுப்பியிருக்கிறாரு. இது வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? இத நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த காலகட்டங்கள நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருக்கும். எப்படி இருக்கும் டிஃபரெண்ட்டா? இப்ப முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் இறந்து போன வாட்டி ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகுறாரு. ஓபிஎஸ் முதலமைச்சரான வாட்டி அவர் வந்து பதவிய ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ண வாட்டி என்ன பண்றாரு, அம்மாவுடைய நினைவிடத்துல போய் தியானம் பண்றாரு. கண்ண முழிச்சவரு பிரஸ் மீட்டுக்கெல்லாம் வந்து ஒரு இது குடுக்குறாரு. பத்திரிக்கைக்காரங்களுக்கு, மீடியாக்காரங்களுக்கெல்லாம் பிரஸ் மீட் குடுக்குறாரு. என்ன சொல்றாரு, "அம்மாவுடைய ஆத்மா என்ன உந்தி தள்ளுனுச்சு. அதனால தான் வந்து நான் தியானம் பண்ணேன். என்ன வற்புறுத்தி நான் ராஜினாமா பண்ண சொன்னாங்க. சசிகலா தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி, சசிகலாவுக்கு எதிரா வந்து தர்ம யுத்தம் அப்படின்னு ஒண்ணு நடத்த போறேன்" அப்படின்னு சொன்னாரு. அவரு சொல்லிட்டு இருக்கும்பொழுது, அதே நேரம் அந்தாண்ட சசிகலா அம்மா என்ன சொன்னாங்க, "அவரு சொல்றதெல்லாம் நீங்க எதுவும் நெனச்சுக்காதீங்க. அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல. கட்சிக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்ல. கட்சியோட பொதுச் செயலாளர் நான் தான். அடுத்து தமிழ்நாட்டுக்கு நான் தான் முதலமைச்சர் ஆகப் போறேன்னு" சொல்லி சசிகலா அம்மா சொன்னாங்க. அப்படி அவங்க சொன்ன உடனே அடுத்தது என்ன நடந்துச்சு, நம்மளுடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவிங்க என்ன சொன்னாங்க, "பொறுமையா இருங்களேன். சொத்து குவிப்பு வழக்குல தீர்ப்பு வந்துரட்டும்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொத்து குவிப்பு வழக்குல தீர்ப்பு வந்துச்சு. சசிகலா அம்மாவ தூக்கிட்டு போய் 4 வருஷம் சிறையில போட்டாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முதலமைச்சரா இருந்த பன்னீர்செல்வத்த சண்டை போட்டு வெளியில அனுப்பி விட்டாச்சு. இப்ப டிடிவி தினகரன் தான் இருக்கிறாரு. அவரு தலைமையில, அவருக்கு கீழ, அவரு சொன்ன பேச்ச கேட்கக்கூடிய ஆள் யாராச்சும் ஒருத்தர் முதலமைச்சரா போலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்படிதான் வந்து நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்க. அவரு முதலமைச்சர் ஆக்குன வாட்டி அவரு என்ன பண்றாரு, கட்சியினுடைய அனைத்து அதிகாரங்களையும் எடப்பாடி பழனிசாமி ஐயா எடுத்துக்கிறாரு. என்ன காரணம்? இந்த மாரி ஒருத்தர் சொல்லி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அது வந்து கட்சிக்கு வளர்ச்சியா இருக்காது. அதனால முழுக்க முழுக்க கட்சியுடைய அனைத்து அதிகாரங்களையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி, அவரே சொந்தமா முடிவு எடுத்து, கட்சியுடைய அனைத்து அதிகாரங்களையும் எடப்பாடி ஐயா எடுத்துக்கிறாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டிடிவி ஓரங்கட்டப்படுகிறார். ஓரங்கட்டப்பட்ட டிடிவி தினகரன் என்ன பண்றாரு, நான் வந்து அவரால முடிஞ்ச முயற்சியெல்லாம் பண்றாரு. கட்சிய அவரால மீட்க முடியல. யாரால? டிடிவியால. ஏன்னா, எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பலசாலியா மாறிட்டு இருக்கிறாரு அந்த இடத்துல. டிடிவி வந்து ஓரங்கட்டப்படுகிறார். ஓரங்கட்டப்பட்ட டிடிவி தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அமமுக. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு,
கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்ச வாட்டி கடந்த சில தேர்தல்களை சந்திக்கிறாரு. அடுத்தடுத்து தோல்வி அடைகிறாரு. இப்போ ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு மேடைகள்ல சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி துரோகி, எடப்பாடி துரோகின்னு சொல்லிட்டு. இப்ப கடைசியா நடந்த பொதுக்கூட்டத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு? எதிரிகளை பழிவாங்க துரோகிகளுடன் சேர வேண்டும்னு சொல்றாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெரிய பலசாலியா யார் இருக்கிறாங்க? திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆள் யாரு? எடப்பாடி கே. பழனிசாமி ஐயா. அப்ப எடப்பாடி ஐயாவுக்கு ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் இருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு ஈக்குவலா எடப்பாடி இருக்கிறாரு. ஓகே அப்படிங்கும்போது ஸ்டாலின பழி வாங்கணும்னா நம்ம எடப்பாடி கூட தான் சேரணும். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நாம வளர்த்தி விட்ட ஆளு எடப்பாடி. இருந்தாலும் அவர் கூட தான் நம்ம போய் கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்லி போய் சேர்றாரு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு அமைதி படம், சத்யராஜ் படம் பார்த்த மாரி இருக்கும். எதார்த்தமான படம் அப்படிங்கிறது அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமைதிப்படை படம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு தமிழகத்தினுடைய வலுவான ஒரு அரசியல்வாதி, ஒரு வலுவான பலசாலியான ஒரு அரசியல்வாதி யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா தான்.